சாயல் என்னுடைய சாயல், உங்களுடைய சாயல், தேவனுடைய சாயல். சாயல் என்பது என்ன? சாயல் என்பது அவர்களை தொடரும். சாயல் என்பது அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும். சாயல் என்பது அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். சாயலை மறைக்க முடியாது. சாயல் செயலாக வெளிப்படும். உதாரணம், வெற்றி. வெற்றி என்பது தேவனுடைய சாயல். அப்போ வெற்றி எப்படி உண்டாகும் கேட்டீங்கன்னா, வெற்றி உங்க வாழ்க்கையில தொடரும். வெற்றி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்கள் வெற்றியை மறைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் செயலே வெற்றியாக இருக்கும். அப்போ சாயல் என்பது முயற்சி அல்ல. முயற்சியினால் வெற்றியுள்ளவன் மனிதனாய் வாழும்படி தேவன் சிருஷ்டிக்கவில்லை. தன்னுடைய சாயலினால் அவன் வெற்றியுள்ளவனாய் ஆளுகை செய்கிறவனாய் தேவன் அவனை உண்டாக்கினார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் சொல்லியிருக்காரு இல்லையா? அது சாயல். நீங்கள் முயற்சி செய்து தோற்று போவதில்லை. அது உங்கள் சாயல். இந்த சாயலை மாற்ற இயேசு வந்தார். ஆதியில் மனிதன் இழந்த இந்த சாயலை மாற்ற இயேசு வந்தார். சுவிசேஷம் என்பது என்ன? இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், தேவனுடைய சாயலாயிருக்கிற. சுவிசேஷம் என்பது தேவனுடைய சாயல். அவ்வளவுதான். இப்ப நான் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன், இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு சொல்ல போகிறேன். அப்ப சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் எதை அடைய போகிறார்கள்னா, தேவ சாயலை அடைய போகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தொடர்ந்த காரியங்கள் வேறே, இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் தொடரப்போகிற காரியங்கள் வேறு. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. என்னன்னா, இதுவரைக்கும் எந்த சாயல் அவனை தொடர்ந்ததோ, எது அவனை பிடித்து வைத்திருந்ததோ, அது எல்லாவற்றையும் இயேசு ஒழித்து போட்டு அவனை தன்னை போல ஒரு புதிய சாயல் உள்ளவனாக மாற்றுகிறார். கண்ணாடியில போய் பார்க்கும்போது நான் ஏன் நல்லா என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னா, எந்திரிச்சோன தூங்கி எந்திரிச்சோன பார்த்தா நான் விரும்புகிற சாயலை என்னால பார்க்க முடியல. அதுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணணும், குளிக்கணும், ஷாம்பு போடணும், இன்னும் என்னென்ன போடணுமோ எல்லாம் போடணும். போட்டாதான் எனக்கு தெரியுது இதுதான் நான் விரும்பின சாயல். அந்த சாயலை அடையும்படி பிசிக்கலா நான் சில காரியங்களை எல்லாருமே நீங்களும் செஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். யாராவது எந்திரிச்சு வந்துட்டீங்களா நேரா? ஏன் தேவன் மனுஷனுக்குள்ள அதை இயற்கையாக வச்சிருக்கிறார். முயற்சி பண்ணுகிறான். அந்த சாயல், அவன் விரும்புகிற சாயல் வரணும். அந்த கொஞ்சம் முடிய வச்சாவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், காணப்படுகிற அந்த கண்ணாடியை பார்த்து எனக்கு ஓரளவு திருப்தி வந்து ஓகே, சாயல் ஓகேங்கிற அளவுக்கு நான் என்னை மாற்றும் போது, தேவ சாயலை நான் தேவனுடைய கண்ணாடியாக இதில் பார்த்து எவ்வளவு என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை செய்யும்படியாக ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் தானே நாம் மகிமையின் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இந்த கண்ணாடி காட்டாத சாயல் எனக்கு வேண்டாம். இந்த கண்ணாடி காட்டுகிற சாயலுக்கு, அந்த மேக்கப்புக்கு, அந்த ஒப்பனைக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அவ்வளவு முயற்சி பண்ண தேவன் அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். அதை நான் பார்க்க எல்லா முயற்சியும் பண்ணுகிறேன். ஏன்னா அதை தவிர எதுவுமே நான் ஏற்றுக்கொள்ள நான் விரும்ப மாட்டேன். இயேசு வரும் வரைக்கும் ஆவியானவர் தொடர்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைப்பார். Hallelujah. Shalom, shalom. Nothing is missing, nothing is broken in our lives. In the name of Jesus Christ. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். விசுவாசத்தை குறித்து நான் போதித்து வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு என்னும் ஒருவர் மேல் வைக்கும் விசுவாசம் இன்றைக்கு நம்ம எந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். இன்னைக்கு நான் நிறைய வேத பகுதிக்கு போக விரும்பல. சுவிசேஷத்தின் சாராம்சம் என்ன, விசுவாசிக்கிற நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு பலனை கொடுக்கும் சில அடிப்படை காரியங்களை மட்டுமே இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். சத்தியத்தின் ஆழமான காரியங்களை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்துவது எப்படி, அதான் பார்க்க போகிறோம். இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அந்த ஒரு வார்த்தை, கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட காலையில், கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை,
அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே இந்த முழு பிரசங்கத்தை நான் செய்ய விரும்புகிறேன். சாயல், சாயல் நம்ம நிறையா வாசிக்கிறோம். லைக்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷில் லைக்னஸ், தமிழில் சாயல். ஆதியாகமத்திலிருந்து இந்த வார்த்தை தொடர்கிறது. ஆதியில் தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் அவனை சிருஷ்டித்தார். அநேக வருடங்களாக இந்த சாயலை பற்றி நான் யோசிச்சுட்டே இருப்பேன். சாயல்ங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். சாயல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை தொடர்கிற ஒன்றாக இருக்கும். சாயல் என்பது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிற ஒன்றாக இருக்கும். சாயல் என்பது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஒன்றாக இருக்கும். சாயல் என்பதை உங்கள் வாழ்க்கையில் மறைக்க முடியாது. சாயல் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் செயல்களாலும் வெளிப்படும். ஹல்லேலூயா. வேக வேகமா சொல்ல விரும்பல, திருப்பி சொல்றேன். சாயல், என்னுடைய சாயல், உங்களுடைய சாயல், தேவனுடைய சாயல். சாயல் என்பது என்ன? சாயல் என்பது அவர்களை தொடரும். சாயல் என்பது அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும். சாயல் என்பது அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். சாயலை மறைக்க முடியாது. சாயல் செயலாக வெளிப்படும். உதாரணம், வெற்றி. வெற்றி என்பது தேவனுடைய சாயல். அப்போ வெற்றி எப்படி உண்டாகும் கேட்டீங்கன்னா, வெற்றி உங்க வாழ்க்கையில தொடரும். வெற்றி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்கள் வெற்றியை மறைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் செயலே வெற்றியாக இருக்கும். அப்போ சாயல் என்பது முயற்சி அல்ல. சாயல் என்பது முயற்சி அல்ல. முயற்சியினால் வெற்றியுள்ளவன் மனிதனாய் வாழும்படி தேவன் சிருஷ்டிக்கவில்லை. தன்னுடைய சாயலினால் அவன் வெற்றியுள்ளவனாய் ஆளுகை செய்கிறவனாய் தேவன் அவனை உண்டாக்கினார். எளிமையாக இந்த காலவளை கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, இதை கேட்கிற அநேக தேவ பிள்ளைகள் பயனடையும்படியாக இந்த காலவளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா இது எனக்கு மிகுந்த பிரயோஜனமான வார்த்தையாக நான் எடுத்துக்கொண்டேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் சொல்லியிருக்காரா இல்லையா? அது சாயல். நெகட்டிவா வர நெகட்டிவான சாயல், தோல்வி. அந்த தோல்வி தொடர்கிறது. அந்த தோல்வி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது. அந்த தோல்வி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. உங்களால் அந்த தோல்வியை மறைக்க முடியவில்லை. உங்கள் செயல்களே தோல்வியாக இருக்கிறது. அது நீங்கள் முயற்சி செய்து தோற்று போவதில்லை. நீங்கள் முயற்சி செய்து தோற்று போவதில்லை. அது உங்கள் சாயல். அது என்ன சாயல்? பாவத்தின் சாயல். அது என்ன சாயல்? ஒரு சாபம் அங்கே காணப்பட்டால் நீங்க முயற்சி செஞ்சு தோத்து போக வேணாம். இயற்கையாகவே தோத்து போயிடுவீங்க. அப்போ இந்த காலவேளையிலே இந்த பிரசங்கத்தின் ஆதாரத்தை, இந்த பிரசங்கத்தின் அஸ்திபாரத்தை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். சாயல் என்பது நம் வாழ்க்கையில் தொடர்கிறதாக, பாதிக்கிறதாக, வெளிப்படுகிறதாக, மறைக்க முடியாதாக செயல்களாக வெளிப்படுகிறது. இந்த சாயலை மாற்ற இயேசு வந்தார். ஆதியில் மனிதன் இழந்த இந்த சாயலை மாற்ற இயேசு வந்தார். இவ்வளவுதான் இந்த பிரசங்கத்தோட சாராம்சமே. இதை தான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், வேத வசனங்களின் வழியாக விளக்கப் போகிறேன். சரி, இப்போ வாசிக்கலாம். சுவிசேஷம் என்பது என்ன? இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். சுவிசேஷம் என்பது என்னவா? தேவனுடைய சாயலாயிருக்கிற. அப்போ சுவிசேஷம் என்பது தேவனுடைய சாயல். அவ்வளவுதான். இப்ப நான் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன், இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு சொல்ல போகிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுகிறேன், மீடியாவில் போகிறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்? சுவிசேஷம் என்பது தேவனுடைய சாயலை சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. அப்ப சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் எதை அடைய போகிறார்கள்னா, தேவ சாயலை அடைய போகிறார்கள். சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தொடர்ந்த காரியங்கள் வேறே, இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் தொடரப்போகிற காரியங்கள் வேறே. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. என்னன்னா, இதுவரைக்கும் எந்த சாயல் அவனை தொடர்ந்ததோ, எது அவனை பிடித்து வைத்திருந்ததோ, அது எல்லாவற்றையும் இயேசு ஒழித்து போட்டு அவனை தன்னை போல ஒரு புதிய சாயல் உள்ளவனாக மாற்றுகிறார். இது அவிசுவாசிகளை பற்றி இங்கே எழுதியிருக்கு. நம்ம முதல்ல அதை பார்த்துருவோம். அப்போ இங்கே எழுதியிருக்கு பாருங்க, தேவனுடைய சாயல். அது இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவனுடைய சாயல் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவன் எப்பொழுதும் வெற்றியுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அற்புதமானவர், அழகானவர், மகிமை நிறைந்தவர். இதுதான் தேவன். அப்படியே இங்க
ஏதேன் தோட்டத்துக்கு வாங்க. தேவன் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவர்களை சிருஷ்டித்தார்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரோ பூமியில் ஒரு மனுஷனை தன்னை போல உண்டாக்குனார். அப்போ இன்னைக்கு ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் இந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயல் என்பது என்னன்னா, தேவனை போல வாழ நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இது எப்படி உண்டாக போகிறது சுவிசேஷத்தின் மூலமாக சொன்னீங்கன்னா, சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக, அண்டர்ஸ்டாண்டிங், ரெவலேஷன், தேவ ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளினாலும் தேவ ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்தினாலும் வெளிச்சத்தினாலும் இதை புரிந்து கொள்ள தேவன் தான் நமக்கு கிருபை செய்தார். ஏன்னா அங்க சொல்லுகிறது, இங்க பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற இதை போல இந்த வசனத்தை நான் பார்த்ததில்லை. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ இந்த இடத்துல இன்னொன்று சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிசேஷம் வரும்பொழுது வெளிச்சம் உண்டாகிறது. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுகிறதாம், அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு, அதாவது புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, ஏன்னா அங்கே அறிவு என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூடாக்கினான். 6ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவு ஆகிய ஒளியை தோன்ற போனமட்டு. அப்ப என்ன சுவிசேஷத்தினால் ஒரு வெளிச்சம் உண்டாகிறதுனா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அறிவு உண்டாகிறது. அந்த அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் எப்படி என் வாழ்க்கையில் செயல்பட போகிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று சொல்லுகிற அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அது பிரகாசமாயிராதபடிக்கு, புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா எல்லாருடைய மனதையும் குருடாக்கி தான் வச்சிருந்தான். உங்க மனதையும் என் மனதையும் சேர்த்து தான். நல்ல காரியம் என்ன, கிருபையினாலே, தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர் அந்த கிருபையினாலே கொஞ்சம் விசுவாசத்தை நமக்கு கொடுத்து அந்த ஆரம்ப புரிந்து கொள்ளுதல் மூலமாக நாம் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எங்கே தோற்று போயிட்டு இருக்கோம்னா, சாயலை புரிஞ்சுக்காம பிசாசு எங்கே வஞ்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே எண்ணங்களில் தான் வஞ்சிக்கிறான். எண்ணங்களில் வஞ்சிக்கிறான். அவனுடைய யுத்தம், அதாவது 2 காரியங்களை சொல்லுகிறேன். போன வாரம் பிரசங்கம் பண்ணோம் இல்லையா, ஆவியானுடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஆவியானுடைய ஆளுகை நமக்கு மகிமையை கொடுக்கிறது. மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்பதுதான் ஆவியானுடைய விருப்பம். உங்களை என்னையும் ரட்சித்த ஆவியானுடைய விருப்பம் தேவ மகிமையை நாம் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படியே ஆப்போசிட் பிசாசு பார்த்தீங்கன்னா, அந்த மகிமையை நீங்கள் அடையக்கூடாதுன்னு விரும்புகிறான். இந்த மகிமையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே, தேவ மகிமைன்னு எடுத்துக்கிட்டாலே எங்கள் சாயலை நீங்கள் மறக்க முடியாது. சாயல் தான் மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போது நம்ம ஆரம்ப விசுவாசத்தை கொண்டு இந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட, சுவிசேஷம் என்பது தேவ சாயலுங்கிற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்க தவறுகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம வாழ்க்கையில் எது தேவ சித்தமில்லாத ஒன்று தொடருதோ, எது தேவ சித்தமில்லாத ஒன்று உங்களை என்னை பாதிக்குதோ, எது தேவ சித்தமில்லாத இன்னும் உங்கள் வாழ்க்கையில் செயலாக இருக்குதோ, அது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது தேவ சாயலுக்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்கிறது, இது தேவ சித்தமில்லை. ஆகவே நான் இதை எதிர்க்க வேண்டும், இதற்கு நோ சொல்ல வேண்டும், இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுங்கிற அந்த ஞானம், அந்த உணர்வு, அந்த வெளிச்சம், அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி உண்மையான சாயலை நாம் அடைகிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், தோல்வி இருக்கிறது, என் வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, சாபங்கள், விசேஷமாய் சாபத்தின் ஒரு பாதிப்பை என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன்னா நான் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நான் சமீபத்தில் போன வருஷத்தில் ஒரு காரியம் சொன்னேன், ஒரு கல்யாணத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னேன். 3 பேரை பாதிச்சுது அந்த இன்ஃபெக்ஷன். அந்த 3வது நபர் என்னை அது பாதித்தது. அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு சுட்டி காட்டினார், சீரியஸாகவே சொன்னார். ஏதோ ஒரு சாயலில் நீ இணைக்கப்பட்டிருக்க, அந்த சாயலில் நீ இல்லைன்னா இது உனக்கு வந்திருக்க கூடாது. அவர்களுடைய சாயல், அந்த குடும்பத்தின் ஒரு சாயல், ஒரு காரியம் வாழ்க்கையில் எங்கேயோ நீ அதை கவனிக்க தவறிட்டு இருக்கப்பான்னு.
அதை நான் கண்டுபிடித்து என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தின பொழுது, இன்னைக்கும் காலையில் அதை தான் இயேசு பேசினார். சாயல் என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள், சுவிசேஷத்தின் ஒளி, கர்த்தருடைய இந்த மகிமையான சுவிசேஷம் எவைகளை வாக்கு பண்ணி இருக்கிறதோ அதை தவிர எது உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தொடர்ந்து கொண்டிருந்தால் நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னும் அந்த சாயலை மறைக்கும் முக்காடாக, மகிமையை முறைக்கும் ஒரு முக்காடாக இது இருக்கிறது. இதை நான் அப்புறப்படுத்தும் பொழுது முழு தேவ சாயலையும் என் வாழ்க்கையில் பார்ப்பேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் மகிமை மேல் மகிமை அடைவான். அவனுடைய காரியங்கள், அவனுக்கு என்னென்ன தேவன் ஆசீர்வாதங்கள் சொல்லியிருக்கிறாரோ அவ்வளவும் அவன் வாழ்க்கையில் தொடர்கிற ஒன்றாக இருக்கும். இல்லைன்னா கவனிக்க வேண்டிய ஒரே இடம் சாயல். கண்ணாடியில் போய் பார்க்கும்போது நான் ஏன் நல்லா என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னா, எந்திரிச்சோன்னே தூங்கி எந்திரிச்சோன்னே பார்த்தா நான் விரும்புகிற சாயலை என்னால் பார்க்க முடியல. அதுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. பல் துலக்கணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும், குளிக்கணும், ஷாம்பு போடணும், இன்னும் என்னென்ன போடணுமோ எல்லாம் போடணும். போட்டால் தான் எனக்கு தெரியுது இதுதான் நான் விரும்பின சாயல். அந்த சாயலை அடையும்படி ஃபிசிக்கலாக நான் சில காரியங்களை எல்லாருமே நீங்களும் செஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். யாராவது எந்திரிச்சு வந்துட்டீங்களா நேராக ரூம்லேருந்து? ஏன் தேவன் மனுஷனுக்குள்ளே அதை இயற்கையாக வச்சிருக்கிறார். ஒன்றுமே மண்டையில் இருக்காது, ஒரு நூண்டு முடி கூட இருக்காது. பாருங்க எத்தனை சீவான் பாருங்க, சீப்பை வச்சுட்டு. நம்ம நினைப்போம் எதுக்குடா உனக்கு இத்தனை வாட்டி சீவுனாங்க, என்னடா இருக்குது அப்படின்னு. அவனுக்குள்ள ஒரு மகிமை, அவன் அந்த முயற்சி பண்ணுகிறான். அந்த சாயல், அவன் விரும்புகிற சாயல் வரணும். அந்த கொஞ்சம் முடிய வச்சாவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், காணப்படுகிற அந்த கண்ணாடியை பார்த்து எனக்கு ஓரளவு திருப்தி வந்து ஓகே, சாயல் ஓகேங்கிற அளவுக்கு நான் என்னை மாற்றும் போது தேவ சாயலை நான் தேவனுடைய கண்ணாடியாக இதில் பார்த்து எவ்வளவு என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை செய்யும்படியாக ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவர் தானே திறந்த முகமாய் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இந்த கண்ணாடி காட்டாத சாயல் எனக்கு வேண்டாம். இந்த கண்ணாடி காட்டுகிற சாயலுக்கு, அந்த மேக்கப்புக்கு, அந்த ஒப்பனைக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அவ்வளவு முயற்சி பண்ண தேவன் அழைக்கிறார். ஏன்னா புரிந்து கொள்ளுதல், இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர், சத்தியத்தை கொடுக்கிறார். சத்தியம் சொல்வதுதான் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். அதை நான் பார்க்க எல்லா முயற்சியும் பண்ணுகிறேன். ஏன்னா அதை தவிர எதுவுமே நான் ஏற்றுக்கொள்ள நான் விரும்ப மாட்டேன். எனக்கு திருப்தி வந்து நான் பார்த்து இது ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் நான் அதை விட மாட்டேன். அப்போது இயேசு வரும் வரைக்கும் ஆவியானவர் தொடர்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைய பண்ணுகிறார். அதே நான் சொல்றது புரியுது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் சுவிசேஷம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை கூடாக்கினான். அப்போ சுவிசேஷம்ங்கிறது இங்க சொல்றாரு மறைபொருள் கிடையாதுங்கிறாரு. அந்த அர்த்தவார்த்தை பார்க்கணும். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் மறைபொருள் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? பார்க்கலான்னு அர்த்தம். எப்படி பார்க்கலாம்? சாயல்லே பார்க்கலாம். எங்கள் சுவிசேஷம் தேவனுடைய சாயல், அதை மறைச்சு வைக்கிற பொருள் இல்லைங்க. அதை யாருமே மறைக்க முடியாது. அது வெளியே தெரியும். எப்படி தெரியும்? ஒருத்தன் வாழ்க்கையை தொடரும், ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை அது தொடர்ந்து வரும். அது அவன் வாழ்க்கையை பாதிக்கும், அது அவன் வாழ்க்கையில் மகிமையாக வெளிப்படும். அதை யாருமே மறைக்க முடியாது. பார்க்குறவங்களாம் சொல்லுவான், சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஹிஸ் லைஃப். ஏதோ அவன் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குப்பா. அவன் வாழ்க்கையின் செயல்கள் அதை வெளிப்படுத்தும். அவனுக்கு வெற்றி உட்கார்ந்து முயற்சி பண்ணி வெற்றி பெறவன் இல்லவன், அவன் போனாலே வெற்றி அடைவான். அவன் போகிற பாதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அவன் கைட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அவன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், அவன் முகத்தில் இருக்கிற அந்த மகிமை, அது வெளிச்சமே சொல்லுது இது மறைபொருள் இல்லை, இது சாயல். இது பார்த்து சில பிள்ளைங்களை பார்த்தோம், இவர் இன்னார் விட்டு பிள்ளை மாதிரி தெரியுதே இவனை, உங்கள் அப்பா இவனாரா, ஏன் மறைக்க முடியல இன்னாருன்னு, அப்பா மாதிரி பிறந்துட்டானே, அதனால் யாருக்கும் சொல்லவே இல்லை, இன்னார் பிள்ளை தான் நீ அப்படின்னு சொல்ல முடியுதா இல்லையா? அப்படிதான் தேவனுடைய சாயல், அப்படிதான் சுவிசேஷம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை மறைக்க முடியாது. அது உங்கள் வாழ்க்கையில் தொடர்கிற ஒன்றாக இருக்கிறது. இதற்கு தேவை விசுவாசம். இதற்கு தேவை
நீங்கள் நடப்பிக்க வேண்டிய ஒரே கிரியை அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் கிரியையே தேவனுக்கேற்ற கிரியை. விசுவாசம் வளர வளர இப்படிப்பட்ட சத்தியங்களை விசுவாசிக்க சாயல் மாறுகிறது. நான் நினச்சிக்கிட்டு தான் சாயல்னா என்னமோ உள்ள மாறிட்டு இருக்கும் போல இருக்கு. உள்ள மாறுறதும் கரெக்ட் தான். ஆனால் சாயல்ங்கிறது தேவன் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சாயல்னால் அதை மறைக்க முடியாது. அது மறைபொருளாக இல்லை. எங்களுடைய சுவிசேஷம் மறைக்க முடியாது. 2000 வருஷமாக சுவிசேஷம் எப்படி பரம்பி பலன் கொடுக்கிறது, எப்படி சுவிசேஷம் இன்னும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சுவிசேஷம் தேவனுடைய வல்லமை எப்படின்னா அது வெளிப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீ மாவில் என்ன பண்ணாலாம், மரக்கால் மாவிலே கொஞ்சம் புளித்த மாவை வைத்தாள். அந்த கொஞ்சம் புளித்த மாவு அந்த மா முழுவதையும் புளிப்பாக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கொஞ்சம் புளித்த மாவு எப்படி எல்லா மாவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறதோ புளிக்க வைக்கிறதோ, அப்படி தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியும் பாதிக்கும். பாதிக்காவிட்டால் அதன் பெயர் சாயல் அல்ல. சாயல் என்று சொன்னால் அது ஒரு மனுஷனை பாதிக்க தான் செய்யும். அது அவனை தொடரும். அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அதை மறைக்க முடியாது. அவன் செயல்களில் அது வெளிப்படும். இத்தனை பேருக்கு நல்ல செய்தி கேட்குறீங்க. ஸோ விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைகள், அவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை பற்றி நான் நினச்சிட்டு இருக்கேனே, என் நினைவு எது கூட, கர்த்தருடைய நினைவு ஒன்று கூட நம்ம பற்றி தப்பாகவே கிடையாது தெரியுமா. கர்த்தர் உங்களையும் என்னையும் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. நம்மளை பற்றி அவருக்கு சிந்திச்சுட்டே இருக்கிறார். உங்களை பற்றிய யோசனைகள், உன் எதிர்காலத்தை பற்றி அவர் சொல்கிறார், நான் நினைக்கலாம் உனக்கு நன்மைக்கு தீமைக்காக நான் ஒன்றுமே நினைக்கல. எல்லாமே யாரை பார்த்து சொன்னார்? அடிமைகளாக பாபிலோனுக்கு போனவர்களுக்கு சொன்னார். அவருக்கு விரோதமாக அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு கொஞ்ச நாள் போய் 70 வருஷம் பாபிலோனுக்கு போய் இருன்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கு அனுப்பி விட்டார். அவங்களுக்கே சொல்கிறாரு, உங்களை பற்றி என்னுடைய நினைவுகள் தீமைக்காக இல்லை, அது நன்மைக்காகவே இருக்கிறதுன்னு. அப்போ இன்றைக்கி உங்களுக்கும் என்னையும் கர்த்தர் நினைக்கிற நினைவுகள் எப்படி இருக்கும்? அவருடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கும்? நம்ம எதிர்காலத்தை குறித்து தேவன் நினைக்கிற நினைவுகள் என்ன? எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவைகள். நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் நினைக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க அழைக்கிறார். பார்க்க வேண்டியது கண்ணாடி பார்ப்பது நல்லது. அந்த கண்ணாடியில் எப்படி நம்முடைய சாயலை சரி செய்து கொள்கிறோமோ அப்படி இந்த மகிமையின் கண்ணாடியாகி இந்த வேத வசனத்தை ஆவியானவர் மூலமாக பார்த்து அந்த சாயலாகத்தானே மாற இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். எந்த பகுதியில் தோல்வி இருந்தாலும் சரி, யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, யார் உங்களை மட்டப்படுத்தினாலும் சரி, யார் உங்களை கேவலப்படுத்தினாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கண்ணாடியை மாறி உங்களை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நம்மளை இப்படி அப்படின்னு. அப்போ நம்ம பார்க்கணும், அவர்கள் பிசாசானவன் குற்றம் சுமத்துகிற எந்த காரியத்திலும் நாம் அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கக்கூடாது. சரி, அப்படியா சொல்கிறோம், அந்த சாயல் என்னுடைய கிடையாது, அந்த சாயல் என் வாழ்க்கையில் தொடர நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது, தீர்மானிக்கும் போது ஆவியானவருடைய அந்த மகிமையான சாயலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவுடனே நம்ம ஃபுல் க்ளோரி நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் வந்த உடனே ஒரு ஆரம்ப மகிமையை தேவன் கொடுத்து விடுகிறார். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது, சபைக்கு போக வேண்டும் என்பது, வேத வசனத்தை வாசிப்பது, ஜெபம் செய்வது எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக வேண்டும். எல்லாருமே நம்மளை பார்க்கும்போது சுவிசேஷம் என்பது மறைபொருள் இல்லை. நம்முடைய சுவிசேஷம், ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு, சுவிசேஷம் என்பது நற்செய்தி, ரட்சிப்பின் செய்தி. அது மறைபொருள் அல்ல, அது வெளியரங்கமாக வெளிப்படும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கு தண்டின் மேல் கொளுத்து வைத்த விளக்கு போல தேவன் நம்மை அழைத்திருக்கார். ஒருவனும் நம்மை மறைக்க முடியாது. ஏதாவது காரியம் மறைக்குதுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னும் சாயலை சரியாக பார்த்து நம்மளை என்ன பண்ணிக்கல, கரெக்ட் பண்ணிக்கல. கண்ணாடியில் பார்த்து நம்ம கையை வச்சு ஏதோ ஃபிசிக்கலாக ஏதோ செய்கிறோம் சாயலை மாற்றுறதுக்கு. ஆனால் இங்கே நமக்கு தேவனே உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரோட கோஆப்ரேட் பண்ணாலே போதும். ஆவியின் சிந்தை எடுத்து, ஆவியானவரை இதுதான்ப்பா நீங்கள் எனக்கு கொடுக்குற சாயல், அதை விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தருக்கு நன்றி செலுத்தி விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே விசுவாசத்தினால் அந்த மகிமையை தேவன் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஸோ யாரையும் பார்த்து குறை சொல்கிறதுக்கோ,
இல்லை யாரையும் பார்த்து நம்ம வருத்தப்படுறதுக்கோ இல்லை. உங்கள் முகத்தை நீங்கள் தான் கண்ணாடியில் சரி பண்ணிக்கணும், என் முகத்தை நான் தான் கண்ணாடியில் சரி பண்ணிக்கணும். சபை என்பது தேவன் தன் வார்த்தையை கொடுக்கிறார். அதை பார்த்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய சாயலை அவன் சரி செய்து கொள்ள தேவன் அழைக்கிறார். இதை தான் நம்ம போன வாரத்தில் வாசிக்க ஆரம்பித்தோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இப்போ புரியுதா இந்த வசனம்? சாயல்ங்கிறது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, முடிஞ்சு போச்சு. அப்பா சாயல்னா என்ன தெரியுமாப்பா? அது வாழ்க்கையில் தொடரும், அது வாழ்க்கையை பாதிக்கும். அந்த சாயலுக்கு அப்பாற்பட்டு நீ எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் சாயலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும், உங்கள் வெற்றி ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன சாயல் என்பதை மற்றவர்களுக்கும் காண்பிக்கும், உங்களுக்கும் காண்பிக்கும். ஹல்லேலூயா. எளிமையான சத்தியம், ஆனால் அதனுடைய ஆழம் பெரியது. அதனுடைய பாதிப்பு அற்புதமான, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமானதை செய்ய போகிறது. அப்போ மகிமைனா என்ன அர்த்தம்? இங்கே பார்த்தோம் இல்லையா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் அப்படிங்கிறார். மகிமைனா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, மகிமைனா இங்கிலீஷில் க்ளோரின்னு சொல்லிடுவாங்க. மகிமைனா க்ளோரி, க்ளோரினா மகிமை. என்னப்பா மகிமை, என்னப்பா க்ளோரி அப்படின்னா, மகிமை எப்படி வெளிப்படும்னா, மகிமைனால என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த சாயல், அந்த மகிமை, அடுத்த சாயலோட இன்னொரு பேர் மகிமை. எப்படி மகிமை வெளிப்படும் கேட்டிங்கன்னா, அந்த மகிமை அறிவாக வெளிப்படும், அந்த மகிமை நமக்கு வெளிச்சமாக வெளிப்படும், அந்த மகிமை நமக்கு வெற்றியாக வெளிப்படும், அந்த மகிமை நமக்கு ஆசீர்வாதமாக வெளிப்படும். மகிமை எப்படிலாம் வெளிவரும்னா இப்படி தான் வெளிவரும். மகிமைன்னு தனியாக அதுக்கு ஒன்று கிடையாது. தேவனுடைய மகிமைனா அந்த இடத்துல பிரகாசம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், அறிவு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இப்படி தான் தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமேன். இயேசுவை தேவன் மகிமையினால் முடிசூட்டினார்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன விதமான சாயலுக்கு தேவன் உங்களை என்னை அழைக்கிறார் விசுவாசத்தின் மூலமாகனா, இதுதான் நம்முடைய சாயல், இதுதான் நம்முடைய மகிமை. இதை தவிர எதுவுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் பிசாசு அவங்க மனசை கூடாக்குனான்னா, இந்த மகிமை அவர்கள் அடையக்கூடாது என்று அவன் விரும்புகிறான். சரி, நம்ம மகிமைக்குள்ளே வந்துட்டோம், வந்தாலுமே என்ன நினைக்கிறான், நமக்கு விசுவாசத்தில் போராட்டம் எதுக்குன்னா, நம்ம மனதை பல்வேறு விதமான காரியங்களால் எதனால் தாக்குறான்னா, நம்ம இதை விட தாண்டி மகிமைக்கு போயிடக்கூடாதுன்னு. ஆவியானவர் நம்மளை மகிமையின் மேல் மகிமை அடைய சொல்ல விரும்புகிறார். பிசாசோ மகிமையற்றவனாகவே கடைசி வரைக்கும் கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு, இப்படி நான் கஷ்டத்தோடையும் பிரச்சனையோடையும் குறையோடையும் மற்றவங்க பார்த்து என்னை தப்பாக பேசுறது மாதிரி வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு மகிமைன்னு நம்ப வச்சிடறோம். கஷ்டப்பட்டீங்கன்னா அது கர்த்தருக்கு மகிமை, வியாதிப்பட்டீங்கன்னா அது கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் தான் உங்களுக்கு வியாதியவே கொடுத்துருக்கிறார். இதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார், ஒரு நாள் மகிமைப்பட மாட்டார். இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் மகிமையை இழந்திருக்கிறார் நமக்காக. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, அவர் நமக்காக அழகையும் சௌந்தரியத்தையும் இழந்தார். அவர் மகிமை துறந்தவராக அங்கே தொங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. காரணம், இன்றைக்கு யாராவது உங்களையும் என்னையும் பார்த்தா, நம்ம பார்த்தா விரும்பத்தகாத ரூபம், விரும்பத்தகாத வாழ்க்கை வாழும்படி அல்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் வாழ்க்கை வாழும்படியாக இயேசு அன்றைக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் இழந்தவராக தூங்கினார். இதைத்தான் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இன்னைக்கு நான் வாழ்க்கையில் சந்திக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்ன? இயேசு வருகிறார். இப்பொழுதே இரட்சணிய நாள். மனம் திரும்புங்கள், மகிமைக்கு நேராக வந்து விடுங்கள். ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய நியாய தீர்ப்புக்கு கீழே போய்விட்டோம்னா இதெல்லாம் நமக்கு சாத்தியமே கிடையாது. தன்னுடைய குமாரனுடைய இந்த சுவிசேஷத்தின் முக்கியத்துவமே என்னன்னா, மனுஷனை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறது மட்டுமல்ல, மனுஷனுக்கு மறுபடியும் தேவன் மகிமையை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை மனிதர்கள், எத்தனை வாலிபர்கள் மகிமை இழந்து சாக்கடை பக்கம் குடிச்சிட்டு கிடக்கிறாங்க. ஒரு தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன்,
ஒரு ஜந்து போல, ஒரு மிருகம் போல குடிச்சிட்டு எங்கே இருக்கேன்னு கூட தெரியாமல் ஒரு சாக்கடையில் பக்கத்தில் கிடக்கும் போது கர்த்தருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஆனால் பிசாசு அதை தான் விரும்புகிறான். இன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லா கொண்டாட்டங்கள், எல்லா அவனுக்கு மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் சிற்றின்பத்தையும் கொடுக்குற எல்லாமே இன்றைக்கி அவனுக்கு சுகமாக இருக்கும். ஏன்னா பிசாசோட டார்கெட் என்னென்னா, நீ கடைசி வரைக்கும் மகிமை இழந்தவனாகவே இருந்து என்னோட வந்துரு, ஆனால் ரட்சிப்பை அடைஞ்சிட்டினா, சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டீன்னா, உன் மனசை உன் கூட்டாட்டத்தில் நீ வெளியே வந்துட்டீன்னா, இந்த வசனத்தை கேட்டுட்டீன்னா நீ மகிமை அடைஞ்சிருவேன்னு அவனுக்கு தெரியும். ஆகவே சிலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நாங்கள் ஏதோ வேலை பார்க்குறோம், ஓரளவு எங்களுக்கு நல்ல சேலரி வருதுங்க, எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது பணத்தை பற்றி இல்லை, இது மகிமையை பற்றியது. அவங்க நினச்சி நாங்கள் பணம் இருந்தாலே போதும், நாங்கள் வெற்றியாக இருக்கோன்னு. கிடையாது. ஒரு நாள் வருகிற தேவனை ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்க வேண்டும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, ஒவ்வொருவனும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மோசே என்ன பண்ணுகிறார்? தேவ சமூகத்திலிருந்து வராரு. தேவ சமூகத்திலிருந்து வரும்போது அவரை பார்க்கறதுக்கே முடியல, முகம் கூசுது. தேவன்கிட்டேருந்து வந்த அந்த மகிமை கொஞ்சோண்டு இவர் மூஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆனது. அதாவது அவர் தேவ மகிமை அடைஞ்சிட்டான்னு சொல்ல முடியாது, தேவ மகிமையோட கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் அவர் மேலே பட்டதுக்கு அவர் முகத்தை பார்த்தா யாரும் பார்க்க முடியல, கண்ணு கூசுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களால் உங்கள் முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மோசே என்ன பண்ணுகிறார், முக்காடு போட்டுக்கிறார். இஸ்ரேல் புத்திரர் அவர் முகத்தை பார்க்க முடியல, அப்படியே கூசுது. அப்போ முக்காடு போட்டுக்கிறார். அப்போ என்னங்க ப்ரூஃப்? இந்த மனுஷன் மலையில் போய் எத்தனையோ நாள் இரவு பகல் இருந்துட்டு வந்திருக்கிறாரு. வந்தவர் எங்கே போய் வந்திருக்கிறாரு, யாருக்கிட்ட போயிட்டு வந்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் அவர் முகத்தில் இருக்கிற மகிமை. வெறும் கற்பலகை வாங்கிட்டு வந்தால் நான் கூட சொல்லிவிடுவேன் மோசையை பார்த்து, என்ன மோசே போய் 40 நாள் உட்காந்து கல்லெல்லாம் அங்கே கரெக்ட் பண்ணி நீ எழுதிட்டு வந்து கர்த்தர் கொடுத்தார், தேவன் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இஸ்ரேல் மக்கள் நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. ஏன் கேட்கலன்னா, போயிட்டு வந்தவர் யாரை சந்திச்சாருங்கிறதுக்கு ஆதாரம் அவர் கையில் இருந்த கற்பலகை இல்லை, அவர் முகத்தில் இருந்த மகிமையின் பிரகாசம். இன்றைக்கு இந்த இயேசுவை விசுவாசித்த பொழுது முக்காடு போட்டு பார்க்க முடியாமல் இருந்த அந்த மகிமை இன்னைக்கு நமக்கு உள்ளே வந்துருச்சு. அப்போ நான் கேட்குறேன், இந்த மகிமையும் சாயலையும் நாம் சரியாய் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இது வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்லலை, மோசே முகத்தை பார்க்க முடியாமல் இருந்த மகிமையை விட பல மடங்கு மகிமை இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. அந்த தேவனுடைய வல்லமையை, பொக்கிஷத்தை நாம் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவராலே எவ்வளவு மகிமை நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். மகிமைனாலே மறைக்க முடியாது, சுவிசேஷன்னா மறைக்க முடியாது, சாயல்னா மறைக்க முடியாதுன்னா, இன்னைக்கு சபையிலிருந்து வெளிப்பட வேண்டிய மகிமை எவ்வளவு பெரிய மகிமையாக இருக்கணும். கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து இந்த மகிமை வெளிப்பட வேண்டிய விதத்தில் வெளிப்பட்டால், அவரை பார்த்தவங்க கண்ணு கூசுனுச்சுன்னா, இன்னைக்கு உங்களை என்னையும் பார்க்குறவங்க கண்களுக்கு அது எவ்வளவு பிரகாசமாக தெரிய வேண்டும். ஏன் தெரியலை அப்படின்னா, சாயல் என்னானே நம்ம புரிஞ்சிக்கல, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடக்கிற தீமைகளையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன் தான். இல்லை நான் சொல்லலை, எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். செத்து அடக்கம் பண்ணப்பட்டு அடக்காராதனை வரைக்கும் இதே பாடிட்டு போயிட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னோம்னா, என்னைக்கு தான் உண்மையான நன்மையை நம்ம பார்ப்போம்? நான் சொல்றது புரியுங்களா? எது தேவ சித்தம்? சகலவற்றை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார், அது வேறு விஷயம். ஆனால் தேவ சித்தம் நம்முடைய முகத்திலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய வெளிச்சம், பிரகாசம் இந்த உலகத்திலே, இருளான இந்த உலகத்திலே பிரகாசிக்கும்படி தேவன் உங்களை என்னையும் அழைக்கிறார். அது இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் தான் உண்டாகிறதே ஒழிய அது நம்முடைய கிரியைகளினால் உண்டாகாது. அப்போ ஒப்பனையை மாற்றணும் இல்லையா? மணவாட்டி என்ன பண்ணணும்? சபையாகிய மணவாட்டி தன்னுடைய சாயல் இன்னதென்று புரிந்து கொண்டு சீரியஸாக என்ன பண்ணணும்? அவள் தன்னை அலங்கரிக்க வேண்டும். மணவாளன் வருவதற்குண்டதாக மணவாட்டி தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள் தன் மணவாளன் எப்படிப்பட்ட மணவாட்டியாக இருக்க விரும்புகிறாரோ அப்படி தன்னை ஒப்பனை செய்து கொள்ள வேண்டும். இங்கே தான் மேக்கப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த மேக்கப்பு முக்கியம். எது? இந்த ஆவிக்குரிய மேக்கப். என்னன்னா,
எதெல்லாம் என்னுடைய மகிமைக்கு ஒப்பானது இல்லையோ, எதெல்லாம் என் மகிமைக்கு பொருந்தினதாக என் வாழ்க்கையில் தொடருதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விசுவாசத்தினால் சில காரியங்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, விசுவாசத்தினால் சில காரியங்களை நிராகரிக்க தேவன் அழைக்கிறார். இது என்னுடையதல்ல, ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு நிற்கிற இடத்துக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமேன். இதுக்கு இயேசு என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறார்? இந்த சுவிசேஷமாகிய தேவனுடைய சாயல் மகிமையின் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு எப்படி கல்வாரியில் அதற்கான கிரயத்தை செலுத்தினார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலேருந்து வாசிக்க போகிறோம். அங்கே சும்மா லைட்டாக சொல்லி வச்சிடறேன், அடுத்த வாரத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த பகுதியை இந்த பகுதியோடு போய் அடுத்த வாரத்தில் நான் இணைக்க விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான காரியம், அடிப்படையான காரியம். அதே சமயத்தில் இயேசு அதை எப்படி அழகாக செஞ்சிருக்கிறாரு, நம்ம எப்படி சந்தோஷமாக தைரியமாக இருக்கலாம் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு சொன்னதே உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்துருக்குன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அங்கே எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. பெரிய விடுதலை என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சாயலை புரிந்து கொள்கிற விடுதலை. மதத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். மத சம்பிரதாயங்கள் ஆராதனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். பிசாசனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ விடுதலையும் கொடுத்துருக்கிறார்னா, அந்த சாயலை நாம் அடையும்படியாக கொடுத்துருக்கிறார். இவ்வளோ கொடுத்தும் நம்ம சாயலை பற்றி புரிஞ்சிக்காம நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தோம்னா நம்ம சாயலை புரிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம். கண்ணாடியில் பார்த்து நான் விரும்புகிற சாயல் வரும் வரைக்கும் நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட நான் விரும்புகிற சாயலை கொண்டுட்டு வந்துடுறேனோ, அதை விட முக்கியம் தேவன் விரும்புகிற சாயலை ஆவியானவருடைய உதவியோடு நான் விசுவாசித்து அதை அபியாசப்படுத்தி அந்த சாயலை நான் அடைந்து விட வேண்டும். தேவ மகிமை அடைவோம் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. தேவ சாயலையும் தேவ மகிமையும் நம்ம அடைவோம். சாயல் மகிமைனால இது வெளிப்படணும். என்ன உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வெளிப்பட்டு இருக்கோ அதுதான் நம்மளுடைய சாயல். அப்போ நீங்களே பார்த்துக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன வெளிப்பட்டு இருக்கோ அதான் உங்கள் சாயல். அப்போ நீங்கள் நானே முடிவு பண்ணிக்கணும், நான் எப்படி இருக்கிறேன், இதுதான் தேவன் என்னை பற்றி வச்சிருந்த சித்தமா, இப்படி தான் ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் இப்படி தான் ஆதாமேவளை தேவன் சிருஷ்டித்தாரா? அப்போ பாவத்தினால அவங்க இழந்துட்டாங்கன்னா இப்போ ரட்சிப்பின் மூலமாக நான் அந்த சாயல் அடையணும், பார்க்கணும். அதன் மேலே ஒரு கோபம் வரணும், அதன் மேலே ஒரு வெறுப்பு வரணும். இது நல்ல கோபம், நல்ல வெறுப்பு. கர்த்தருடைய சித்தமில்லாத இதை நான் நிராகரிக்க நான் முழு முயற்சியோடு கூட எழும்ப வேண்டும். பிசாசை ஏற்று நிற்கணும், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும். தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற சாயலை நான் அடைந்து கொள்ளவே வேண்டும். அதற்காகத்தான் ஆவியானவராகிய தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அதுக்குதான் வந்தோடனே சில வழிபாடுகள் சில பழக்க வழக்கத்தை நம்ம வெளியே கொண்டு வர்றாரு. ஏன்னா அதெல்லாம் சாயல் சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் என்ன சம்பந்தப்பட்டது? சாயல். அது தேவ சாயலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மனுஷனுடைய சாயலை விட மோசமானது. அதெல்லாம் வேண்டாம் தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை இந்த சாயல் கொண்டு வந்திருக்கிறார். சாயல்னா அது யார் என்பதை வெளிப்படுத்தும். கர்த்தர் நம்மை அவருடைய சாயல் கலைத்திருக்கிறார். இனிமேல் மாற்றிடலாமா எல்லாத்தையும் வாழ்க்கையில்? எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கையில் மாற்றிடுவேன் நான்? எதை வச்சு? முயற்சியை வச்சு இல்லை. ஏன்னா உன் சாயலே தோல்வியாக இருக்க. உன் சாயலே தோல்வியாக இருக்கும்போது நீ எப்படி முயற்சி செஞ்சு மாற்ற முடியும்? இன்னும் சொல்லப்போனால் ஜெபத்தால் கூட அதை மாற்ற முடியாது. புரிந்து கொள்ளுதலால் மாற்ற முடியும், விசுவாசத்தால் மாற்ற முடியும். விசுவாசத்தோடு போய் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணும்? என் சாயலை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு கேட்கும்போது அவர் சொல்லிக் கொடுப்பார். காலைல சொன்னார்ல சாயல்னா என்னன்னு, அப்படி ஒரு வார்த்தை வரும்போது, அப்படி ஒரு வெளிப்பாடு வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும், முடிஞ்சது கதை. யார் கதை? பிசாசின் கதை முடிந்தது. ஹல்லேலூயா. தோல்வியின் கதை முடிந்தது, தரித்திரத்தின் கதை முடிந்தது, சாபத்தின் கதை முடிந்தது. இயேசு சொன்னார் முடிந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு எதெல்லாம் மனசில் வச்சு முடிந்ததுன்னு சொன்னாரோ அந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்மளும் சொல்லலாம், பிசாசே உன் கதை முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்ல முடியும். எழுந்து நிற்போம்.